வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். பாண்ட் மார்க்கெட் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்டாக்ஸ் பற்றி மட்டுமே ரொம்ப ப்ரிடாமினெண்ட்டாக பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் நேற்றுக்கான வீடியோவில் வந்து ஃப்ரான்ச்சைஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுட் ஃப்ரான்ச்சைஸில் மீட் அண்ட் ஈட் அண்ட் பார்பி கிரில் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த சீரீஸ் அடிப்படையில் பாண்ட் மார்க்கெட் பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ மேக் பண்ணி போடலான்னு பார்த்தேன். ஸோ இதில் வந்து பாண்ட் மார்க்கெட் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் இது எல்லாத்தையும் முன்னாடியே பார்த்தாச்சு. ஸோ நான் லைவாக ஒரு பாண்டு வாங்க போகிறேன், என்னோட மொத பாண்டு. அண்ட் அதை வந்து நான் ஷூட் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ்க்காண்டி போடலாம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் பாண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே போகவே இல்லை அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குங்கிறதுனால லைவாக பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வெல்த் கிரியேஷனுக்கு, ஷேர் மார்க்கெட்டுக்கு, ஃப்ரான்ச்சைசி, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு, பர்சனல் டெவலப்மெண்ட்டு, கெரியர் பில்டிங் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் ஐஎம் நியூ சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பண்ணிடுங்க. வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக போக போகிறது இல்லை, ஏன்னா இந்த கண்டென்ட் ஆல்ரெடி நான் பேசியிருந்தேன். பாண்டுனா என்ன, எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்ன்ட்டு முக்கியமான ரெஃப்ரெஷர் மட்டும் நான் பண்ணிடுறேன். கீ டேர்ம்ஸு. ஸோ ஃபேஸ் வேல்யூங்கிறது வந்து ஒரிஜினல் வேல்யூ நமக்கு மெச்சூரிட்டி அப்போ திருப்பி கிடைக்கிறது. கூப்பன் ரேட்டுங்கிறது நமக்கு மாதம் இல்லை இயர் ஆன் இயர் எவ்வளோ கிடைக்குங்கிறது. மெச்சூரிட்டி பீரியட் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். அண்ட் முக்கியமாக கிரெடிட் ரேட்டிங், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். AAA இதுக்குள்ளே நம்ம இருந்தோம் அப்படின்னா ஹைலி சேஃபு அண்ட் செக்யூராக இருக்கும். மோர் நம்பர் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு ரொம்ப செக்யூர்னு அர்த்தம். அண்ட் ஃபைனலாக செக்யூர்டா இல்லை நான் செக்யூர் பாண்டாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ பற்றின, அதாவது பாண்ட் மார்க்கெட் பற்றின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பழைய வீடியோவை. ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது எங்கே பை பண்ணலாம் அப்படிங்கிறதுமே நான் லாஸ்ட் டைம் வந்து போட்டிருந்தேன். ஸோ அது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ 2 வெப்சைட் பற்றி சொல்லியிருந்தேன், இந்தியா பாண்ட்ஸு, இன்னொன்று கோல்டன் பை. ஸோ நான் இந்தியா பாண்ட்ஸ் தான் வந்து சைன்இன் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா பிகினர் ஃப்ரெண்ட்லி. நானும் இப்போ தான் பாண்ட் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன் பாண்ட் மார்க்கெட் ரொம்ப முக்கியம்னா, உங்கள் ஏஜ் வந்து 25 இருந்தால் 15% ஆஃப் யர் இன்வெஸ்ட்மெண்ட்டை பாண்ட் மார்க்கெட்டில் வைங்க. 30% இருந்துச்சு, 30 இருந்துச்சுன்னா 25% பாண்ட் மார்க்கெட்டில் வைங்க. அண்ட் 40 இருந்துச்சுன்னா 35% வைங்க. என்னோட ஏஜ் 30 to 40 இருக்கிறதுனால நான் 30 எடுத்துக்கிறேன். மினிமம் 20% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை பாண்ட் மார்க்கெட்டில் வைக்கணும். ஏன் அப்படின்னா நான் போக போக உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாகும். ஏன்னா வயசாயிடுச்சுன்னா நமக்கு வந்து செக்யூரான இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஸோ இது மூலமாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாண்ட் மார்க்கெட் மோர் செக்யூர், லெஸ் வாலட்டிலிட்டி தேன் ஷேர் மார்க்கெட். உங்கள் ஏஜை பேஸ் பண்ணி நீங்களும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 25% ஆஃப் மை இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வைக்கணுங்கிறதுனால நான் வந்து பாண்ட் மார்க்கெட் சூஸ் பண்ணுறேன். இதுதான் இந்தியா பாண்ட்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். ஸோ இந்தியா பாண்ட்ஸ் நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் வந்து நிற்கும். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் உண்டு. பாண்ட் எஸ்ஐபி, ஜிசெக், எஸ்டிஎல், சாவரின் கோல்ட் பாண்டு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம். ஸோ இந்தியா பாண்டில் நீங்கள் பாண்ட்ஸை வந்து மார்க்கெட் டைமில் தான் வாங்கணும்னு அர்த்தம் இல்லை, நான் மார்க்கெட் டைம்லையும் வாங்கலாம். நெக்ஸ்ட் மார்க்கெட் டைமில் உங்களுக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ அதனால் இன்றைக்கி நான் வாங்கி காட்டுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ இப்படி இது எப்படி ஃபில்டர் பண்ணுறதுங்கிறத காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு பாண்ட் இன்வெஸ்டிங் போய் செக் பண்ணிக்கோங்க. நான் மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி இன்றைக்கான நாளில் பார்க்க போகிறது இல்லை. ஸோ அதில் வந்து மொத்தம் 90 பாண்ட்ஸ் இருக்குது ஓவரால். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் நியூ அரைவலாக ஒரு 10 பாண்ட் இருக்குது. அண்ட் ஹை ஈல்டாக வந்து ஒரு 24 பாண்ட் இருக்குது. சேஃப் கேரண்டியாக 6 பாண்டு மட்டும் இருக்குது. அண்ட் ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம் சொல்லிட்டு நிறையா ஆஸ்பெக்ட்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. கவர்மெண்ட்டும் பாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க, பப்ளிக் செக்டரு, ப்ரைவேட் செக்டரு எல்லாருமே பாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இப்போ நாம் இதை எப்படி ஃபில்டர் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஈல்டு ரிட்டர்ன். ஸோ எனக்கு வந்து ஃபார் ஷுர் வந்து 10% மேலே தான் கண்டிப்பாக ரிட்டர்ன் வேணும். ஏன்னா நான் வந்து 10% கம்மியாக நீங்கள் ரிட்டர்ன் எடுக்கிறதா இருந்தால் ஐ டோன்ட் ப்ரிஃபர். அதுவும் ஏஜ் வந்து ஒரு 30 to 40 இருந்துச்சு அப்படின்னா 10% மேலே இருந்தால் தான் நமக்குமே அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் காசை கண்ணில் பார்க்க முடியும். நான் 10 இயர் வந்து 0 to 1 இயரும் 1 to 3 இயரும் போட்டுட்டேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 3 வருஷம் 10 இயராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் 0 இயர் போட்டேன் அப்படின்னா எனக்கு அது எதுவுமே வரலை. ஸோ 1 மட்டும் வருது 9.7க்கு. ஸோ இது நம்ம எதுக்கும் சூஸ் பண்ணி வைக்கலாம். அண்ட் 1 to 3 இயரும் நான் போட்டு வச்சுருக்கேன். சரி 1 இயர் மட்டும், 1 to 3 இயர். ஸோ இப்போ செக்யூரிட்டி கிரெடிட் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் AAA பாண்டாக இருக்கணும், இல்லை AA பாண்டாக இருக்கணும், இல்லை ஏ பாண்டாக இருக்கணும். இந்த 3 தான் நான் வைக்க போகிறேன். பிபி சாவரின் நான் போகலை, ஏன்னா நான் பெருசாக கவர்மெண்ட்டோட சாவரின் பாண்ட்ஸ் வந்து நம்புறது கிடையாது. அண்ட் இன்ட்ரெஸ்ட் பீரியட் எப்படி வேணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் பீரியடுங்கிறது நான் கொடுத்த காசுக்கு
அவங்க எனக்கு ரிட்டர்ன் வந்து மந்த்லி தரணுமா, குவார்டர்லி தரணுமா, செமி ஆனுவலி தரணுமா, ஆனுவலி தரணுமான்ட்டு. இல்ல மெச்சூரிட்டி அப்ப எனக்கு இது கிமுலேட் பண்ணி குடுத்தா போதுமான்னு சொல்லிட்டு நான் மந்த்லி மட்டும் குடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு மாசம் மாசம் இந்த காசு வேணும். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போகுதுன்னா, பாண்ட்ல போட போறோம். மாசம் மாசம் நமக்கு கையில வர காசை கொண்டு வந்து திருப்பி ஈக்விட்டியில போட போறோம். ஸோ இது வந்து ஒரு வெல்த் கிரியேஷன் சைக்கிளை பில்ட் பண்ண போறோம். உங்க கையில 1 lakh இருக்கு அப்படின்னா, என்னோட தனிப்பட்ட அட்வைஸ் வந்து அந்த 1 lakh வந்து எனிதிங் 50,000 to 1 lakh உங்ககிட்ட ஒரு சாலிடா ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா, அதை கொண்டு வந்து ஈக்விட்டியில போடாதீங்க. ஈக்விட்டிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் மந்த் ஆன் மந்த் ஒரு அமௌண்ட் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. லாசஸ் பெருசா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. சடனா என்கிட்ட ஒரு காசு வருது ப்ரோ, அந்த காசை என்ன பண்றதுனே தெரியாது. ஏன்னா காசு வந்துச்சு நமக்கு ஆக்சுவலா என்ன பண்ணே தெரியாது. அண்ட் லைஃப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி வெல்த் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிற பீப்புள் வந்து அதை சும்மா கையில வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பீப்புள் வந்து பாண்டில் கொண்டு வந்து போடுங்க. அண்ட் மந்த் ஆன் மந்த் அது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தரும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு போய் ஈக்விட்டியில் போடுங்க. ஒரு நல்ல வெல்த் கிரியேஷனுக்கான ஜேர்னியாக ஃபீல் ஆகும். ஸோ இப்போ நம்ம கையில் மொத்தம் 10 பாண்ட் இருக்கு. அண்ட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் இப்போ 1 to 3 இயர் எடுத்து விட்டேன் அப்படின்னா 1 இயர்ல நமக்கு ஒரு பாண்ட் இருக்கு. ஸோ இந்த பாண்ட் வந்து செக்யூர் பாண்டு. அது வரைக்கும் இது மிக்கவே நல்லது. நான் இன்னொன்று செக்யூருங்கிற ஃபில்டரும் போட்டுட்டேன். ஏன்னா அது நமக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் வந்து ரிடம்ஷன் டைப் பொறுத்த வரைக்கும் ஸ்டாகர்டு, அதாவது பார்ஷியலாகவும் உங்களுக்கு ரிடம்ஷன் கிடைக்கும், இல்லைனா உங்களுக்கு லாங் டேர்ம்லையும் கிடைக்கும். ஸோ ஸ்டாகர்டுன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிட்லேயே உங்களுக்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட் காசு கொடுத்துருவாங்க. நான் இப்போ 1 லட்சம் போடுறேன்னா மிட்லேயே வந்து செட்டில்மெண்ட் காசாக ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ தருவாங்க. ஸோ இப்போ நான் வந்து ரெண்டுமே கிளிக் பண்ணியிருக்கேன், ஸ்டாகர்டு அண்ட் மந்த்லி. ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 இயரில் நமக்கு ஒரு பாண்ட் இருக்கு, கிரேசி பி சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கம்பெனி பற்றி எனக்கும் பெருசாக தெரியல. ஸோ இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து காட்டும். ஸோ பேசிக்காக இது வந்து ரேட்டிங் வந்து ஏ இருக்குது. இன்னொரு 8 மாதத்தில் உங்களுக்கு டென்யூர் முடிஞ்சிடும். ஸோ 8 மாதத்தில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் வந்துடும். அண்ட் செட்டில்மெண்ட் காசாக உங்களுக்கு வந்து லெட்ஸே இப்போ நான் ஒரே ஒரு வேல்யூ வாங்குறேன் அப்படின்னா நான் இப்போ எவ்வளோக்கு வாங்குற மாதிரி இருக்கும் அப்படி என்றால் 1 லட்சத்துக்கிட்ட வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் மினிமமாக இதுக்குள்ள வந்து 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நான் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்னொரு 8 மாதத்தில் என்னோட டென்யூர் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு காசு வர ஆரம்பிச்சிடும். கேஷ் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் இது வந்து ஓவரால் வந்து நான் எடுத்து பார்த்ததில் கேஷ் ஃப்ளோ வந்து 2026 கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா 2027 நமக்கு வந்து காசு வந்துடும், அதுவும் மார்ச் மாதம். ஸோ ஓவரால் இப்போ நம்ம வந்து 8,601 ரூபா வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நான் 1 லட்ச ரூபா போட்டேன்னா 1,08,601 ரூபா வரும். ஆனால் டேக்ஸ் பிடிச்சிருவாங்க. ஏன்னா இந்த பர்டிகுலர் இது வந்து டேக்ஸ் ஃப்ரீ கிடையாது. ஸோ அது வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இதில் மற்றபடி எல்லாமே கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ஸ்டாகர்ட் பாண்டான்னு கேட்டால் கிடையாது, உங்களுக்கு ஃபைனலாக தான் செட்டில்மெண்ட் கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இது செக்யூர் தான். ஸோ அந்த பிரச்சனை நமக்கு இல்லை. ஸோ ஓவரால் இது வந்து மற்ற எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே எனக்கு தெரிஞ்சு ஓகேவா இருக்குது. ரேட்டிங், கிரெடிட் ரேட்டிங் வந்து ஏல இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதை வந்து நம்ம பார்க் பண்ணி வைக்கிறேன். இந்த பாண்டுக்குள்ளே போகலாமா வேணாமான்னு ரேட்டாக டிசைட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து என்னோட இயர் ஆஃப் டென்யூரை கூட்டுறேன். ஸோ நெவி ஃபின்ஷர். ஸோ இதை நீங்கள் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக கூப்பன் வேல்யூ தான் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். ஏன்னா கூப்பன் வேல்யூ வந்து 10% மேலே இருக்குது. இதில் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த 9% வந்து எடுத்து விட்டேன். ஸோ இப்போதைக்கு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா எனக்கு 10% மேலே இருக்கிறது மட்டும் தான் இதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கு. இதில் கொஷமுட்டம் ஃபினான்ஸ் வந்து ஆல்ரெடி எனக்கு ஒரு மாதிரியாக தெரிஞ்ச கம்பெனி. நிறைய பேர் இந்த கம்பெனியை நீங்கள் கேள்வியும் பட்டிருப்பீங்க. ஸோ அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. சில பாண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 10% போகிறதா இருந்தால் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் முத்தூட் எம்கிரெட் லிமிடெட். ஸோ முத்தூட்டுமே நமக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி. ஸோ இதுவுமே நம்ம கன்சிடர் பண்ணலாம். 9.3 வந்து கிரெடிட் ரேட்டிங் இருக்குது. அண்ட் இல்லை அப்படி நான் இன்னும் ஜாஸ்தியாக போனேன்னா நாவி ஃபின்ஷர் லிமிடெட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு செக்யூர்டு ரெகுலர் பாண்டு. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 9,000 தான். 10% கிட்ட வந்து அவங்க நமக்கு இது தராங்க. இதில் நமக்கு ஸ்டாகர்ட், அதாவது பார்ஷியலாக ரிட்டர்ன்ஸ் வருதான்னு பார்த்தா 2 தான் நமக்கு பார்ஷியலாக ரிட்டர்ன்ஸ் தருது. பட் ஆனால் அதோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குறைஞ்சது 1 லட்சம். நான் இப்போதைக்கு 1 லட்சம் போடல. இந்த வீடியோக்காண்டி நான் வெறும் ஒரு 10,000 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதனால் ஆன் மெச்சூரிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 இருக்குது. ஸோ நான் ஃபில்டரை திருப்பி சொல்கிறேன். 10% மேலே எனக்கு ரிட்டர்ன் வேணும். 0 to 1 year ஆர் 1 to 3 year வேண்டாம். 1 to 3 year தான் நான் வச்சுருக்கேன். இதில் இந்த 1 to 3 year அண்ட் கிரெடிட் ரேட்டிங் வந்து மினிமம் AA
ஏர் ட்ரிபிள் ஏல எனக்கு வேணும். அண்ட் மந்த் ஆன் மந்த் வந்து நான் காசு எனக்கு திருப்பி தர மாதிரி வேணும். நான் இல்லை அப்படின்னா குவார்டர்லி கூட ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு வேணும்னா. செக்யூரான பாண்டு தான் நான் போக விரும்புகிறேன். செக்யூரான பாண்டு தான் கேரண்டி ரிட்டர்னும் கூட. ரொம்ப காசுப்பட்டு அன்செக்யூர் பாண்டில் கொண்டு போய் போட்டுறாதீங்க. ஸோ இப்போ இந்த நவி ஃபின்சர் நான் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நவி ஃபின்சர் நீங்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு செட்டில்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நான் 10,000 ரூபாய் போடுறேன் அப்படின்னா இப்போ நான் வந்து இதில் வந்து பாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். என்னோட கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 3 வருஷம் கழிச்சு தான் 2028 தான் எனக்கு வந்து திரும்பி காசு கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு நான் எப்படின்னா 9,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரே ஒரு ஸ்லாட்டு. இந்த 9,000 ரூபாய் நான் வாங்கினேன் அப்படின்னா 9,000 இன்வெஸ்ட் பண்ணி வச்சேன் அப்படின்னா எனக்கு 1,762 ரூபாய் கிடைக்கும். ஃபைனல் பே அவுட்டாக எனக்கு வந்து 11,762 ரூபாய் கிடைக்கும். ஸோ மந்த் ஆன் மந்த் பொறுத்த வரைக்கும் எனக்கு 87 ரூபாய் கிட்ட கிடைக்குது. ஸோ ஓவரால் 2026 431 ரூபாய் கிடைச்சிருக்கும். 2027 1030 ரூபாய் கிடைச்சிருக்கும். 2028 312 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஸோ எனக்கு இந்த ஸ்டாக் வந்து ஓகேவா ஃபீல் ஆகுது. ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே செக் பண்ணிட்டேன். கிளாஸ் செக்யூரிட்டி எப்படி இருக்கு, அண்ட் இது வந்து ஒரு செக்யூரான பாண்டு தான். ஸோ சரி, செக்யூர்ட் ரெகுலர் பாண்டு. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ஓகே. ரீபேமெண்ட் ப்ரையாரிட்டி வந்து சீனியர். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கிற ரீசனால நான் கன்ஃபார்ம் டு பே கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோட பேங்க் டீட்டெயில் காக்கும். நான் இங்கே போயிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு ரெசிப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஈஸி பாண்டை பர்ச்சேஸ் பண்ணுறது. ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்கள் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டட்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இன்னும் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாண்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அதர்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய என்கேஜ்மெண்ட்டும் சேனலை பில்ட் பண்ணுறதுக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.